அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பதிவில் நம்ம கர்சனின் கல்வி சீர்திருத்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1901 பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆங்கிலேய கல்வியாளர்கள் மாநாடு ஒன்று கூட்டுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்லாவில். இதில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் சார்பு உள்ளவங்க, அரசியல் சார்பற்ற பிரதிநிதிகளும் இதில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதில் எந்த ஒரு இந்தியரும் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்படலை. அரசியல் சார்பற்ற நபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை கிறித்துவ கல்லூரியைச் சேர்ந்த டாக்டர் மில்லர் அப்படின்றவர் மட்டும்தான் அரசியல் சார்பற்ற நபராக இந்த கல்வியாளர்கள் மாநாட்டில் சிம்லாவில் பங்கேற்றிருக்கிறாரு. இதுக்கு தலைமை வகித்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சட்ட அமைச்சர் தாமஸ் ராலே அப்படின்றவர் தான் இதுக்கு தலைமை வகித்ததாக குறிப்பிட்றாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய கல்வி இருந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு தாமஸ் ராலே தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவங்க ஒரு 2 உறுப்பினர்கள், ஒருத்தர் இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தரும் இஸ்லாமியர் ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குர்தாஸ் பானர்ஜி அப்படின்றவர் தான் இந்த குழுவில் இருந்த ஒரு இந்து உறுப்பினர். இவர் ஒரு நீதிபதி. ஸோ இவருடைய கருத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கருத்துக்களுக்கு முரணாக அமைஞ்சிருக்கு. ஸோ இவர் பல்கலைக்கழகங்கள் பற்றி இவர் சொன்ன கருத்துக்கள் அந்த குழுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை உறுப்பினருடைய கருத்துக்கு முரணாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் 1904 சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, சட்டமாக கொண்டு வரப்படுது. இந்த சட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் இருந்த பல குறைபாடுகள் நீக்கப்பட்டாலும் கூட பல்கலைக்கழகங்கள் மேலே இருந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாடை மேலும் பல வகையில் இந்த சட்டம் நெருக்கியிருக்கு. சட்டமன்றத்தில் இந்த சட்டத்துடைய பிற்போக்கு கூறுகளை எடுத்து வச்சு கடுமையாக எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜி.கே. கோகலே. அடுத்தபடியாக பெரோசா மேத்தாவும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்காரு. இருந்தாலும் இந்த பல்கலைக்கழகங்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு 1904ஆம் ஆண்டு. இதன்படி கல்லூரிகள், உயர்நிலை பள்ளிகள் மேலே இருந்த பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாடு பார்த்திங்க அப்படின்னா மேலும் அதிகரித்து